இந்த நாட்களில் என்னுடைய இருதயத்தை பாதித்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லி பிரியப்படுறேன். ஏனென்றால் இந்த நாட்களில் கிறிஸ்தவத்தினுடைய நிலை மிக ஒரு வருந்தத்தக்க ஒரு நிலையாக இருக்கிறது. கிறிஸ்தவம் வளர்ச்சி இல்லை, கிறிஸ்தவத்தில் வளர்ச்சி இல்லை. ஏன் கிறிஸ்தவத்தில் வளர்ச்சி இல்லை? கிறிஸ்தவம் வளர்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்தவம் வளர்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து என் மனதில் ஏற்பட்ட ஒரு சில பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். ஏனென்றால் இந்த நாட்களில் கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை மிக பரிதாபமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. நாங்கள் ஜார்க்கண்ட் போயிருந்தபோது நாங்கள் 11:30 மணிக்கு ஆலயத்தில் போய் உட்காந்தோம். வரிசை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கேன். அப்படி ஒருத்தருக்கு மெசேஜ் அடுத்து முடிச்சுடுவாங்க ஒருத்தர் பார்த்தா அடுத்த ஒருத்தர் அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அடுத்து ஒவ்வொருத்தராக ஒரு 4 பேர் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த 4 மெசேஜ்லேயுமே வந்தவங்க அப்படியே எங்கேயுமே அசையல், அப்படியே அவங்க அமைதியாக அப்படியே உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம குட் ஃப்ரைடே சர்வீஸ்லாம் 3 மணி தியானம்னு வைப்போம். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம படுற பாடு பெரும்பாடாக இருக்கும். ஆனால் அந்த மக்கள் அவ்வளவு பொறுமையாக உட்காந்து இது பண்ணாங்க. இது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். அப்படி ஒரு ஆர்வம், ஒரு 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 உந்து விசை அவங்களுக்கு ஏன் எப்படி வந்தது, நமக்கு ஏன் அது குறைஞ்சி போச்சு அப்படின்றது என் மனசில் பாதிக்கப்பட்ட சில காரியங்களை நான் உங்களோடு பேசுவதற்கு என் மனசில் ஏவப்படுறேன். ஏனென்றால் நான் அந்த ஜார்க்கண்ட் போய்ட்டு வந்ததுனால நான் எப்பவுமே ஒரு மெசேஜ் ஆயத்தம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் எடுத்துக்குவேன். ஒரு தலைப்பை எடுத்து அதனுடைய சாராம்சங்களை நான் ஆராய்ந்து எடுப்பேன். ஆனால் இந்த நாட்களில் எனக்கு அதுக்கு அவ்வளோ நேரம் எனக்கு கிடைக்காதனால இப்படிப்பட்ட தலைப்பை அங்கேயும் அதை தான் நான் ஷேர் பண்ணேன். அங்கே வந்த மக்களுக்கும் இந்த காரியத்தை குறித்து தான் நான் பேசினேன். ஏன் கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது? கிறிஸ்தவத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. கிறிஸ்தவம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. சமாதானம் தரக்கூடிய ஒரு மார்க்கம், நிம்மதி தரக்கூடிய மார்க்கம், ஒரு ஒற்றுமை, ஐக்கியம், ஒருமனம், இப்படிப்பட்ட மிக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு வளர்ச்சி அடையலை. மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் 1946 அவர்கள்ட்ட கேட்டபோது, 47 சுதந்திரம் அடையும் போது அவர்கிட்ட மகாத்மா காந்திகிட்ட போய் கேட்டாங்க, கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி 3% இருக்கிற இந்தியாவில் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்திகிட்ட கேட்டாங்க. அப்போ மகாத்மா காந்தி சொன்ன ஒரு வார்த்தை மிக ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனாக வாழ்ந்து விட்டால் இந்தியா இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக கிறிஸ்துவை அறிந்து விடும் என்று சொன்னாங்க. அவ்வளவு ஆழமான நம்பிக்கையோடு காந்திஜி அவர்கள் சொன்ன காரியத்தை அவருடைய சுயசரிதையில் பதிவு பண்ணியிருக்காங்க. எதற்காக சொல்கிறேன்னா, கிறிஸ்தவர்கள் இன்னும் கிறிஸ்தவர்களாக வாழலைங்க. கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படுது. அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்தை அவமானமாக நினைக்கிறாங்க. பிசாசின் ஆளுகையிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு எந்த மார்க்கமே இல்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷருக்குள்ளே இயேசுன்ற நாமம் அல்லாமல் மனிதன் ரட்சிப்படைவதற்கு எந்த நாமமே கட்டளையிடப்படலை. ஒரே ஒரு நாமம், இயேசுன்ற நாமம். ஒரே குமாரன், தேவகுமாரனை கொடுத்து நமக்கு அன்பு செலுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நாமத்தை பெற்றிருக்கிற நம்முடைய திருச்சபை, நம்முடைய கிறிஸ்தவம் வளராததற்கு என்ன காரணம், அது வளருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக நான் உங்களோடு பேசுவதற்கு பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே, முதலாவதாக வேதத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் அநேக காரியங்களை செய்தார். ஆண்டவர் அதிசயங்கள் செய்தார், அற்புதங்கள் செய்தார், பலவிதமான நன்மைகள் செய்தார், வியாதிகளை சுகமாக. உண்மை, இன்றைக்கு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இதை போய் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கட்டளை, ஆனால் சொல்லலாம் தப்பு இல்லை, ஆனால் இதை சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கட்டளையிடலை. ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட காரியம் என்ன சொல்லியிருக்கார் நமக்கு? லூக்கா 24 அதிகாரம் 47 வசனத்தில், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்படணும். அப்போ கிறிஸ்தவம் வளரும். மனம் திரும்புதல் பற்றி பேசணும், பாவ விடுதலையை பற்றி பேசணும், பரிசுத்தத்தை பற்றி பேசணும், நீதியை குறித்து பேசணும், ஆண்டவருடைய வழிகளை குறித்து பேசணும். இந்த நாட்களில் மனம் திரும்புதல்லாம் என்னன்னே தெரியாமல் அநேக
மக்கள் ஆலயத்துக்கு வர்றது, ஆராதிக்கிறது, திருவிருந்தில் பங்கு பெறுறாங்க. மனம் திரும்புதல் என்றால் என்னென்னு தெரியாமல் திருவிருந்தில் பங்கு பெறுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறனால தான் நம்ம கிறிஸ்தவம் வளரவில்லைன்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நான் தியானத்தின் பிரியமானவர்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? என்னை மாற்ற என்னால் முடியாது. நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணி நான் நல்லவனாக வாழணும்னு நினச்சாலும் என்னால் முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட பாவ சுபாவத்தில் நம்ம உருவாகி இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரத்தத்தோடு கலந்து போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிற என்னால் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைய என்னால் முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்கும்போது என்னால் முடியலை ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பது தான் மனம் திரும்புதல். நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறது தான் மனம் திரும்புதல். என்னால் முடியலை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் கேட்கிற போது ஆண்டவர் இந்த இதயத்தை மாற்றார் பிரியமானவர்களே. அதான் வேதம் போதிக்கின்ற போதனை, அதான் மனம் திரும்புதல். ஒரு பாவத்தை நோக்கி போயிட்டுருக்கேன், உலக காரியங்களை நோக்கி போயிட்டுருக்கேன், அப்படியே நான் திரும்புகிறேன், நேர திரும்பி ஆண்டவர் நோக்கி பார்க்குறேன். அதான் மனம் திரும்ப. அந்த போதனைகள் நாட்களில் போதிக்கப்படவே இல்லை. மனம் திரும்புதலை குறித்து போதனையே சுத்தமாக குறைஞ்சு இல்லைன்னே சொல்லலாம். கேட்குறதுக்கு மக்களுக்கு பிடிக்கல. அதனால் கிறிஸ்தவம் வளரல பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ரட்சிப்புனா என்ன? விடுதலை. பிசாசின் ஆளுகையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் விடுதலை அடையணும். அதற்காக தான் இயேசு கொடுக்கப்பட்ட நோக்கம், அதுக்காக தான் வந்தார். ஆண்டவர் சொல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் போதித்த போதனை அவர் வந்த நோக்கத்தை தான் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது 3:1 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தான்னு சொல்ல வேதம் போதிக்குது. பாவமான வாழ்க்கையில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவிப்பதற்காக வந்தார். ஆனால் அந்த பாவ விடுதலை குறித்து கொஞ்சம் கூட அக்கறைப்படாமல், கொஞ்சம் கூட ஒரு இருதயத்துக்கு சிந்தனையில் உணராமல் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்படித்தான் வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ யாருக்கு செவி கொடுப்பாருங்க? அது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 9:31 யார் செவி கொடுப்பாருங்க? தேவ பக்தி வேணும். தேவ பக்தி வேணும். தெய்வத்தை குறித்த ஒரு பயம் வேணும். தெய்வத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு வேணும். தெய்வத்தை அறிந்திருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, தேவனுக்கு சித்தமான காரியத்தை நான் செய்யணும். அப்போ என் ஜெபத்தை கேட்பாரு. வேதம் போதிக்கின்ற போதனை நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறோமா? நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா? நான் பாவியாகவே வாழ்ந்துக்கிட்டு பாவியாக என் மேல் கிருபையாக ஆண்டவர் கேட்க மாட்டார். அவன் இந்த பாவி அந்த ஆயக்காரனுடைய பாவத்தை உணர்ந்தான், அறிக்கையிட்டான், நீதிமானாய் மாறி திரும்பி போட பிரியமானவர்களே. நாம் பாவ உணர்வு அடைந்திருக்கிறோமா? நான் என்னைக்கு மனம் திரும்பினேன்? மனம் திரும்பின நாள் நமக்கு ஞாபகம் இருக்கா? நான் இன்னைக்கு என்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், இன்றைக்கு முழுவதுமாக என்னுடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு பாவம் விடுதலை அடைந்து அந்த நாள் நமக்கு ஞாபகம் இருக்கா? ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. மார்க் 16:15 சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லி ஆண்டவர் அங்கே சிஷ்யர்களுக்கு கட்டளையிட்ட காரியத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சுவிசேஷம் என்றால் என்ன? மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், ஒரு ரட்சகர் வந்திருக்கிறார், ரட்சிப்பு தருகிறார். அதான் சுவிசேஷம். அதை நாம் போதிக்காம இயேசுவிடத்தில் வந்தால் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், என்ன செஞ்சாலும் இந்த பூமியோட முடிஞ்சு போகும் பிரியமானவர்களே. என்ன காரியம் செய்ய, என்ன உலகப்பிரகாரமான நன்மைகள் செஞ்சாலும் இந்த பூமியோட முடிஞ்சு போகும். ஆனால் இந்த பூமிக்கு பின்பாக நித்தியமான வாழ்க்கை, நித்திய ஜீவன், அழியாத ஜீவன், அதை நாம் பெறணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த போதனைகள் இருக்கணும். இந்த நாட்களில் அந்த போதனைகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு பிரியமானவர்களே. இயேசு போதித்த போதனைகள் சுத்தமாக இல்லாதனால இந்த நாட்களில் கிறிஸ்தவம் வளரல பிரியமானவர்களே. கிறிஸ்தவத்தின் சதவீதம் 3% 1947 இன்றைக்கு 2.3% தான் குறைஞ்சிருக்குது. 75% குறைஞ்சிருக்குது. காரணம் என்ன? போதனைகள் சரியில்லை, ஆரவாரம் இருக்குது, ஆர்ப்பாட்டம் இருக்குது, ஆராதனைகள், துதி ஆராதனைகள் பயங்கரமாக இருக்குது. ஆனால் சத்தியம் இல்லை பிரியமானவர்களே. வாயார நல்ல பாடி விட்டு உள்ள அவருக்கு தூரமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் வெறுப்பார். உதறுகளால் என்னை கனம் பண்ணுறீங்க, உள்ளமாக உங்களுக்கு தூரமாக இருக்குன்னு சொல்லி
ஆண்டவர் வேதனைப்படுவார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் கிறிஸ்தவம் வளரலை. அதற்காக நாம் பாரத்தோடு நம்ம திருச்சபையாக உட்காந்து ஜெபம் பண்ணணும். அதற்காக உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். நம்ம தலைமுறையில் தேசம் ரட்சிக்கப்படணும். அங்கே வட மாநிலங்களில் ஒரு திரள் கூட்ட மக்கள் 8000 10,000 சொல்லி ரட்சிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் கலந்து கொள்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆண்டவருடைய சீடனாய் தோமாவே நமக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கார். ஆனால் இன்றைக்கு வேதனையான காரியம் என்னவென்றால், திருச்சபையில் மிகப்பெரிய போட்டிகள், பொறாமைகள், பதவி சண்டை, பதவி ஆசை, பண ஆசை. பெரும்பாலான திருச்சபையில் பணத்தை குறித்த போதனையே இருக்குது. காரணம் என்ன? சத்தியத்தை அறியலை, கிறிஸ்தவத்தை அறியலை, கிறிஸ்தவத்து வளர்ச்சி மேலே அவங்களுக்கு நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை அவங்களுக்கு. மிக ஒரு வேதனையான சம்பவம் பிரியமானவர்களே. திருச்சபையோட நிலைமைக்காக நம்ம சபையை உட்காந்து பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார். அன்றைக்கு சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் மாற்றினார், ஒரு நோக்கம் வைத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய சபைகள் மாறணும். திருச்சபைகள் மூலமாக தான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வரணும். நம்ம சபையாக உட்காந்து நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேணும்னு சொல்லி வேதத்தில் எடுத்து பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் பாருங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றால் தான் நீங்கள் சாட்சியாக வாழ முடியும். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றால் தான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். அப்போ தான் ஒரு எழுப்புதல் நடைபெறும்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த போதனைகள் திருச்சபையில் ரொம்ப கொஞ்சம் இல்லைன்னே சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் எதிர் கொடுக்கப்பட்டார், ஆரவாரமாக ஆர்ப்பரிப்பதற்கா, ஆராதிப்பதற்கா? இல்லை பிரியமானவர்களே, ஆராதிக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம சாட்சியாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டார். ஆண்டவரை பிரதிபலித்து வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பாடலாம், ஆடலாம், ஓடலாம், குதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் பெற்றால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும், கர்த்தருக்கு சாட்சியாக வாழ முடியும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும். அப்படி இன்றைய சபைகள் இல்லாத காரணத்தினால, அப்படிப்பட்ட போதனைகள் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி திருச்சபைகள் மிக ஒரு மோசமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் பிரியமானவர்கள். சபை வளரலை, கிறிஸ்தவம் வளரலை, நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இதன் முடிவு எங்கே போய் முடியும்னு தெரியலை. திருச்சபைகள் இப்படிப்பட்ட போதனைகள் உருவாவதற்கு நாம் சபைகளாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, சகல ஜாதியரையும் சீசராக்குங்க. இன்னைக்கு சீசத்துவம் குறைஞ்சி போச்சு. ஆண்டவருடைய வழிகளை போதிப்பது காரியம் இன்றைக்கு குறைஞ்சி. அது மட்டும் இல்லை, சொல்கிறா பாருங்க, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. உபதேசம் இந்த நாட்களில் ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய உபதேசங்கள் இல்லை. அதனால திருச்சபை வளர்ச்சியில் பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம ஒரு சிறு கூட்டம்தான், ஆனாலும் நம்ம அசைக்க முடியும். அன்றைக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன், ஒரு சிறு கூட்டம் தான் கூடுனாங்க, உலகத்தை அசைத்ததை நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே. நாம் ஒரு சிறு கூட்டமாக இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. முதலாவது, கிறிஸ்தவம் வளராததற்கு காரணம் கிறிஸ்தவத்துடைய போதனைகள், சரியான போதனைகளை போதிக்காதனால கிறிஸ்தவம் வளரலைன்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைய போதனைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நமக்கே தெரியும். நம்ம இது குறித்து நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன, எதற்காக வந்தார், அப்போஸ்தலர்கள் என்னத்தை குறித்து போதனை பண்ணாங்க, பேதுரு எதை குறித்து போதனார், பவுல் எதை குறித்து போதித்தார், அந்த போதனைகள்லாம் இன்றைக்கி மறக்கப்பட்டு இன்றைக்கு ஒரே அதிசயம், அற்புதம் இப்படியே போதித்து மக்களை விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுறாங்க பிரியமானவர்களே. நாம் எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட போதனைகள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே பீலையாம் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் ஆதியாகமத்தில் என்னாகமத்தில் வந்த பீலையாம் வெளிப்படுத்தலை கொண்டு வந்து ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. யோவான்கிட்ட சொல்கிறார், பீலையாமுடைய போதனைகள் உங்கள் சபையில் இருக்குது அப்படின்னு. பீலையாம் என்னங்க போதிச்சார்? பீலையாமுடைய போதனை என்ன? ஆண்டவருடைய மக்களை சபிப்பதற்கு பாலாக் ஏற்படுத்தினான், பீலையாமை ஏற்படுத்தினான். ஆனால் அவனால் சபிக்க முடியலை. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளையை சபிக்க முடியாது, யாருனாலையும் முடியாது. ஆனால் ஒரு ஆலோசனை கொடுத்தான் பாருங்க, அதாங்க முக்கியமான காரியம். என்ன ஆலோசனை கொடுத்தான்? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை இந்த மக்கள் செஞ்சாங்கன்னா ஆண்டவரே சபிச்சிருவார், நீ சபிக்க வேண்டாம் ஐயா, ஆண்டவரே சபிச்சிருவார், நீ எது கவலைப்படுற? அப்படி ஒரு போதனை கொடுத்தேன். என்ன போதனை?
உங்கள் மக்களை விபச்சாரத்தை இந்த மக்களோட விபச்சார பாவத்துக்கு அனுப்பு, இவங்களோட விக்கிரகங்களை நீ வணங்கு, அவங்களோட இரண்டரை கலந்துரு. அப்படி அந்த மக்களை அனுப்பி விட்டேன்னா ஆண்டவரே சபிச்சிருவாரியா? அந்த போதனையை கூட இங்கே நிப்பாட்டுற, வெளிப்படுத்துகிற உடனே நிப்பாட்டுற. பீலையாமுடைய போதனை விக்கிரகங்களுக்கும் வேசித்தனத்திற்கும் விளக்கின காரியத்தை ஆண்டவர் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு பாருங்க. போதனைகள் இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது பிரியமானவர்களே. விக்கிரகம்னா என்ன? நம்ம விக்கிரகத்தை குறிப்பிட்டு வணங்குவதில்லை. ஆனால் விக்கிரகம் என்பது என்ன? பொருளாசை ஒரு விக்கிரகம், பண ஆசை ஒரு விக்கிரகம், பதவியாசை ஒரு விக்கிரகம். ஆண்டவரை விட எதை நம்ம முக்கியப்படுத்துகிறோமோ அது எல்லாமே விக்கிரகம் தான். முதல் இடம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம நம்ம வாழ்க்கை என்னத்தை கொடுத்தாலும் அது விக்கிரகத்துக்கு சமானம் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார். அவருடைய சீடனையே நம்ம தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இவ்வளவு பெரிய தியாகத்தை ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். ஆனால் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. கலாத்தியர் 5:8 பவுல் சொல்கிறார் பாருங்க, இந்த போதனைகள் உங்களை அழைத்தவரால் வந்தது அல்லன்னு சொல்லி அங்கே ஒரு காரியத்தை குறிப்பிட்டு. என்ன போதனைங்க அது? நியாயப்பிரமாண போதனை. நியாயப்பிரமாண போதனை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனிதன் நீதிமான. ஆனால் எதுக்குங்க ஏசாமி சிலுவையில் மறிக்கணும்? ஏசு எதுக்கு ரத்தம் சிந்தணும்? நியாயப்பிரமாணத்தை போய் தவறா? தவறு இல்லை. ஆனால் இயேசு வந்த நோக்கம் என்ன? இயேசு ரத்தம் சிந்திய காரணம் என்ன? அதை மலங்கடித்து விட்டார்கள். தவறான உபதேசத்தை சபைக்குள்ள புகுத்திட்டாங்க. பவுல் வன்மையாக கண்டிக்கிறார் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட கண்டனம், இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதல் இந்த நாட்களில் இல்லாதனால நம்முடைய சபை வளர்ச்சி மிக மிக குறைஞ்சி போச்சு. மிக 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 குறைஞ்சி போச்சு. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்குதா? நம்முடைய சபைகள் அப்படிப்பட்ட போதனைகள் நம்முடைய காணப்படுதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. கொலோசியர் 2:21 மனுஷனுடைய கற்பனைகளின்படி போதிக்கிற போதனை சொல்லி அங்கே குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். 23 இப்படிப்பட்ட போதனைகள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார். என்ன போதனைகள்? மனுஷனுடைய கற்பனை, மனுஷனாக ஏற்படுத்தி கொண்டது, மனுஷனாக ஏற்படுத்தி அநேக காரியங்கள் மனுஷனாக ஏற்படுத்தப்பட்டது தான். ஆனால் அதை போதனையாக போதித்து அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஒற்றலத்திலும் சீரகத்திலும் நீ தசமபாகம் செலுத்துறீங்க, ஆனால் ஆண்டவர் போதித்த நீதியையும் இரக்கத்தையும் விட்டுறீங்க. அதை முக்கியமான நினைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் போதித்த போதனை நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய திருச்சபையுடைய போதனைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. எபேசியர் 6:4 பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போதனைகளை குறித்து பார்க்கணும். கர்த்தருடைய சிட்சையிலும் போதனையிலும் பிள்ளைகளை வளர்க்கணும். கர்த்தருடைய சிட்சையில் பிள்ளைகளை வளர்க்கணும். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய சிட்சையில் வளர்க்கணும், கர்த்தருடைய போதகத்தில் வளர்க்கணும். அப்படிப்பட்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமே. அப்படிப்பட்ட காரியங்கள் நாட்களில் இல்லை. இந்த நாட்களில் பிள்ளைகள் செல்ஃபோன் எடுத்தால் மணிக்கணக்காக நோண்டிக்கிட்டு இருக்காங்க. வேதம் படிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, தனி ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் காரணம் என்ன? ஆண்டவரோட உறவு இல்லை, போதனைகள் சரியில்லை. போதிக்கணும் பிரியமானவர்கள். சரியான காரியத்தை, சரியான போதனையை நாம் போதித்தால் சபை வளரும், சபை நாட்கள் பெருகும். அப்படித்தான் பெருகிச்சு. ஆதியில் 20 பேர் கூடின இடம் அப்போஸ்தலர் 2 பார்க்கும்போது 3000 பேர், 3 பார்க்கும்போது 5000 பேர், தொடர்ந்து பார்க்கும்போது திரளான ஜனங்கள் எப்படி வந்தாங்க? போதனை போதனை. இன்றைக்கு போதனை இல்லாத காரணத்தினால மக்கள் ரொம்ப சபைக்கு நிறைய பேர் ஆர்வமாக வர்றதில்லை. ஏதோ சரி கடமைக்கு போகணும் அப்படி ஒரு குடும்பமாக தான் வர்றாங்களே. சபைக்கு போகணும், ஆராதிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், சபையில் ஒரு ஐக்கியம் இருக்கணும், அந்த நோக்கத்தோடு இன்றைக்கி சபை மக்கள் வர்றதில்லை பிரியமானவர்களே. ஆனால் சபைக்கு வருகிற ஒரு நோக்கம் இருக்குது. சபை விசுவாசிகளோட ஒரு ஐக்கியம் வேணும். சபை போதனைகள் விசுவாசத்தில் வளர்க்கணும். ஒவ்வொரு நாளும் வளரணும், விசுவாசத்தில் அதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம். நேற்றைய தின வாழ்க்கை எப்படி, இன்றைய தின வாழ்க்கை எப்படி இருக்குது? மிக முக்கியமான காரியம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? திருச்சபையுடைய போதனைகளை நாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக ஒரு காரியம், கிறிஸ்தவம் வளராததற்கு அடுத்த ஒரு காரணம் என்னென்னா, ஒருமனம் இல்லை. சபைகளில் இன்றைக்கு ஒருமனம் இல்லை. ஒருமனம் இல்லாதனால நடந்த காரியம் என்ன? சபை வளரல. அதான் நம்ம ஆதி திருச்சபையில் பார்க்கணும் பொழுது அப்போஸ்தலர் 1:14 அவங்க ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு மனம். 10 பேர் தான், 10 பேர் 10 பிரிவாக இருக்காங்க சபைகளில். 10 விதமான நோக்கங்கள் இருக்காங்க.
ஆனால் சபைகளில் ஒரு மனம் இருந்ததுன்னா சபை வளரும் பிரியமானவர்களே. இன்றைய நாட்களில் சபை வளர்வதற்கு தடை ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, பிரிவினைகள், போட்டிகள், பொறாமைகள் சபைகளை கூடிடுச்சு. அதனால் காரணம் என்ன? கிறிஸ்தவம் வளரல, தூஷிக்கப்படுது. ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய சபைகளில் ஒரு மனம் காணப்படுதா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டதுனால என்ன நடந்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42 பாருங்க, உபதேசம், ஜெபம், ஒரு மனம் உறுதியாக தரித்திருந்தாங்க. காரணம் என்னங்க? உபதேசம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 36 வரைக்கும் மிகப்பெரிய பிரசங்கத்தை பேதுரு செய்கிற காரியத்தை நம்ம இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். மிகப்பெரிய பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணும்போது அந்த மக்கள் கேட்குறாங்க, அவங்க இருதயம் குத்தப்படுது. 37ஆம் வசனத்தில் அவங்க இருதயம் குத்தப்படுது. கேட்க பேதுருட்ட கேட்க, ஆண்டவர்மாரே நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்ய சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ தான் பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் சொல்லி பேதுரு மிக தெளிவாக போதிக்கிற காரியத்தை நான் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்படி போதித்தனால் என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 2:37 வாசிங்க பார்ப்போம். அவன் உபதேசத்தை கேட்ட என்ன நடந்தது? அவன் இருதயம் குத்தப்பட்டுன்னு சொல்லி பார்க்குறோம், இருதயத்தில் உணர்வடைந்தான்னு சொல்லி பார்க்குறோம். போதும். அவன் இருதயம் குத்தப்பட்டுச்சு பிரியமானவர்களே. காரணம் என்ன? போதனை, சரியான போதனை. போதனை நடைபெற்ற காரியம் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மனம் உண்டானது சொல்லி பார்க்குறோம். அத்தனை பேரும் ஒரு மனம். 3000 பேர் சபையில் இணைந்தாங்க. 3000 பேர் ஒரு மனம், 3000 பேர் ஒற்றுமை, 3000 பேர் அன்பு. தொடர்ந்து அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினம் தரித்திருந்து மகிழ்ச்சியோடு கவனமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்தார்னு சொல்லி பார்க்குறோம். மகிழ்ச்சி இருந்துச்சுங்க சபைகளில், கவனமில்லாத இருதயம் இருந்துச்சு, தேவனை துதித்தாங்க. இந்த நாட்களில் எப்படி இருக்குது நம்ம சபைகள்? எப்படி இருக்குது? மகிழ்ச்சி இருக்கா? சபையில் மகிழ்ச்சி இருக்கா? சபைக்கு வரதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோமா? ஆண்டவரை துதிக்கிறோமா? முழு இதயத்தோடு துதிக்கிறோமா? கவனமில்லாத இருதயம் நம்மகிட்ட இருக்குதா? அது எப்போ சொல்லிருக்காது. அது ஒரு மனம் எப்படி நடந்துச்சு? அந்த போதனை, பேதுருடைய போதனை. இப்படி நாட்களில் போதனைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அனுதினமும் தொடர்ந்து அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் போது அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக்கொண்டு, ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்துக்கொண்டு, அனுதினமும், டெய்லிங்க, வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, டெய்லி அனுதினமும். யார் சேர்த்தது? கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். அந்த வசனம் ரொம்ப தொட்டது பிரியமானவர்களே. அனுதினமும் ரட்சிக்கப்பட்ட சபை அனுதினம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கே வரல. போதனைகள் இல்லை, ஒரு மனம் இல்லை. ஒரு மனமாக எப்படி வாழ முடியும்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய போதனைகள், இயேசு எதற்காக வந்தார், நோக்கங்கள் மாறிவிட்டது பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்மிடத்தில் ஒரு மனம் இருக்கிறதா? ஒருவேளை இல்லைன்னா நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மாற்று தருவார். இது நம்ம சுய முயற்சியில் முடியும், ஆண்டவர் தருவார் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 2 பேர் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணாதான் இந்த ஜெபமே கேட்கப்படும். ஒரு மனம் இல்லாமல் ஜெபம் பண்ணாத ஜெபம் கேட்கப்படாது. ஒரு மனம் இந்த நாட்களில் சபைகளில் குறைஞ்சி போச்சு பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்மிடத்தில் ஒரு மனம் இருக்குதா? ஒற்றுமை இருக்குதா? அன்பு இருக்குதா? நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. முதலாவது நான் என்ன சொன்னேன்? கிறிஸ்தவம் வளராத காரணம் என்ன சொன்னேன்? கிறிஸ்தவத்தில் போதனைகள் இல்லை, சரியான போதனைகள், அதனால கிறிஸ்தவம் வளரல. இரண்டாவது என்ன காரியம் சொன்னேன்? கிறிஸ்தவத்தில் ஒரு மனம் இல்லை, அதனால கிறிஸ்தவம் வளரல. மூன்றாவதாக போட்டு ஒரு காரியத்தை மட்டும் நாம் சிந்தித்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக கிறிஸ்தவ வளராத காரணம் என்ன? போதிப்பவர்கள் சரியில்லை, போதிப்பவருடைய வாழ்க்கை சரியில்லை. ஒரு தலைமுடி வளரும்னு சொல்லுகிற ஒரு தைலத்தை விற்கிற ஒரு மனிதர், அந்த தைலம் நல்ல தைலம் தான், ஆனால் அவர் ஒரு வழுக்கு தலையாக இருந்தார்னா, ஒரு முடியில்லாதவராக இருந்தார்னா
அவர்கிட்ட போய் அந்த அந்த தைலத்தை வாங்குவாங்களா? யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. காரணம் என்ன? தைலம் நல்ல தைலம் தான், அது நல்ல தைலம் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதை கொடுக்குறவர் எப்படி இருக்கணுங்க? நல்ல ஒரு முடி வளர்ந்தவராக இருக்கணும். அப்போ தான் அந்த தைலத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட்னு சொல்லி நம்ம முடியும், விசுவாசிக்க முடியும். அதே போல தான் இன்றைக்கு அந்த ஆண்டவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவரை பற்றி சொல்லுகிற நான் எப்படி இருக்கிறேன், நம்ம எப்படி இருக்கிறோம், ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க, அது மிக முக்கியமான காரியம். தெரியுமா? நான் போதிக்கிறபடி போதனையின்படி வாழாமல் அந்த அப்படி இப்படின்னு பிரசங்கம் பண்ணால் அந்த பிரசங்கம் எடுபடாது, கிறிஸ்தவம் வளராது. இன்றைக்கு நாட்களில் போதகருடைய ஊழியம், போதிக்கிறவருடைய போதனையின்படி வாழாததுனால கிறிஸ்தவம் வளரல. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் போதகர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கலாத்தியர் 1:10 சொல்கின்ற பொழுது பவுல் சொல்கிறார், நான் மனுஷனை பிரியப்படுத்தி போதிக்கவா, தேவனை பிரியப்படுத்தி யாரை பிரியப்படுத்தி, யாரை நாடி நான் போதிக்கிறேன்? மனுஷனையே பிரியப்படுத்தி நான் போதிச்சுக்கிறதுனா இன்னும் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லன்னு சொல்கிறார். இன்றைக்கு ஊழியர்கள் அத்தனை பேரும் 99.9% கர்த்தரை தான், மனுஷரை தான் பிரியப்படுத்தி போதிக்கிறாங்க, மனுஷரை தான் பிரியப்படுத்தி போதிக்கிறாங்க. கர்த்தர் ஒரு கடுகு அளவு கூட போதிக்கப்படுற. பிரியமானவர்களே, அப்படி போதிக்காதனால இன்றைய நாட்களில் சபை வளரலை, கிறிஸ்தவம் வளரலை. நான் தான் காரணம், கிறிஸ்தவம் வளராத காரணம் நான் தான், என்னுடைய நம்ம தான் காரணம். நம்ம அடுத்தவர்கள் குற்றப்படுத்தவர்கள் நம்ம தான் காரணம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஊழியர் செய்கிற நாம எப்படி இருக்கோம், ஆண்டவருடைய வழிகள் நடக்கிறோமா, ஆண்டவர் பிரியமான காரியத்தை செய்கிறோமா, நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற. பிரியமானவர்களே, இந்த ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அதுக்கும் வேதத்தில் சில காரியங்களை நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் சுருக்கமாக நான் உங்களோடு பேசிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை முடிப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். தீத்து 1:7 9 வரைக்கும் பார்க்கின்ற பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா, ஆண்டவருடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க. உக்கிரானக்காரனால கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே அவன் கவனம் உள்ளவனாக இருக்கணும், பொறுப்பை குறித்து ஒரு விழிப்புணர்வு அவனுக்கு இருக்கணும். அப்படித்தான் பவுல் போதிக்கிறார். பிரியமான தீத்துவுக்கு எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும்னு சொல்கிறார். ஒரு ஊழியக்காரன் அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும், தன் இஷ்டப்படி செய்யாதவனாக இருக்கணும், அவன் நினச்ச காரியத்தை செய்யலாம், அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. முற்கோபம் இல்லாதவனாக இருக்கணும். அந்த தொடர்ந்து நீ படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தீத்து 1:7 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முற்கோபம் இல்லாதவனாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம், மதுபானம் பண்ணாதவனாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், அந்நியரை உபசரிக்கிறவனாக ஒரு ஊழியன் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, அவன் நீதிமானாக இருக்கணும், அவன் பரிசுத்தமானாக இருக்கணும், இச்சை எடுக்கமுள்ளவனாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியத்தை அவர் 9 குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்க, ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்கிறவனாக இருக்கணும். இதான் ஒரு ஊழியருடைய தகுதி. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் மருத்துவத்துக்கு தகுதி இருக்குது, ஆசிரியர் பணிக்கு தகுதி இருக்குது, இன்ஜினியர் பொறியியலாளருக்கு தகுதி இருக்குது. ஆனால் இன்றைய நாட்களில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஊழியத்துக்கு வர்றாங்க. அதனால கிறிஸ்தவம் வளரல. பிரியமான தகுதி இல்லை. தகுதின்னா என்ன? படிப்பு மட்டும் தகுதி இல்லை, பட்டம் மட்டும் தகுதி இல்லை. இன்றைக்கு ஒரு பட்டம், ஒரு பிடி பட்டமோ ஒரு பட்டம் படித்தா போதும் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. அது தகுதி இல்லை. பிரியமானவர்களே, வாழ்க்கை அதைத்தான் பவுல் திரும்ப திரும்ப சொல்கிறார். 1 தீமோத்தேயு 3:2 சொல்ற, ஒரே மனைவியை உடையவனாக இருக்கணும், போதக சமர்த்தனாக இருக்கணும், அந்நியரை உபசரிக்கணும். இதெல்லாம் போதகருடைய கடமை. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் சபை போதகர்கள், சபை ஊழியம் செய்கிறவங்க, எந்த ஊழியக்காரராக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை சாட்சி இல்லைன்னா கிறிஸ்தவம் வளராத. பிரியமானவர்களே, ஆண்டவர் கணக்கு கேட்பார், உடனே கண்டிப்பாக கேட்பார், விடமாட்டார். நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம, ஆண்டவர் மன்னிக்கிறவர் மன்னிச்சு விடமாட்டார். மத்தேயு 7:6 நினைக்கிறேன், அங்கே சொல்கிறாங்க, ஆண்டவரே நாமத்தினால் அற்புதங்களை செய்தோமே, அதிசயத்தை செய்தோமே, பிசாசத்தை துரத்துனோமே, பல காரியத்தை சொல்கிறாங்க. ஊழியர் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னை ரொம்ப வேதனைப்படுத்திச்சிங்க. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு சொன்ன காரியத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரன் சொல்கிறார். ஏன் அற்புதம் செய்தது தப்பா, அதிசயம் செய்தது தப்பா, பிசாசை துரத்துறது இல்லை. ஆண்டவர் போதித்த போதனையின்படி செய்யலை, போதனையின்படி வாழலை. நடந்த காரியம் என்ன? எங்களோட அகற்றார். அவர் என்னோட தூர போய் விரட்டுறார். ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். ஆராய்ந்து பார்ப்போமா ஊழியர்களுடைய நிலைமை
மிக ஒரு மோசமான நிலைமையில் இந்த நாட்கள் ஊழியர்கள் இருக்காங்க. அநேக ஊழியர்கள் ரட்சிக்கப்படலை. ரட்சிப்புனா என்னன்னே தெரியாத ஊழியர்களாக இருக்காங்க. மனம் திரும்புதெல்லாம் என்னென்ன தெரியாத ஊழியர்கள் இருக்காங்க. பாவ விடுதலை அடையாத ஊழியர்கள் இருக்காங்க. பரிசுத்தத்தை குறித்து அறியாத ஊழியர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஊழியர்களால இன்னைக்கு கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுவது மட்டுமல்ல, கிறிஸ்தவம் வளரல, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆலயத்துக்கு போகிறதுக்கு அநேகருக்கு பிடிக்கல. ஆலயத்துக்கு செய்தி வரல, அநேகர் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சுறாங்க. காரணம் என்ன? போதனையில் சாரம் இல்லை. அவங்க தூங்குறத குற்றம் சொல்ல முடியாது. போதனை வல்லமையாக இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க, ஆவியானவர் கிரியை செய்வார். ஆனால் போதனைகளை சாரம் இல்லாமல், உப்பு இல்லாமல், ஒளி இல்லாமல் போதிச்சா எப்படி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுது. பிரியமானவர்களே, நம்ம இதுக்காக பாரத்தோடு சபையாக உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு நம்ம ஆண்டவர் பார்த்து நம்ம ஜெபிக்கிற போது ஆண்டவர் மாற்றத்தை தருவார். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, தீத்து 2:7 நற்கிரியைகளுக்கு ஒரு ஊழியன்னா மாதிரியாக முன்மாதிரியாக இருக்கணும். முன்மாதிரி உள்ள ஊழியர்களாக இருக்கும். நற்கிரியைகளான நல்ல காரியங்களை செய்வதிலே அவன் ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். தீத்து 2:8 சரியான உபதேசம் செய்கிறவனாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நல் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும். ஒழுக்கம் முக்கியமான பிரியமானவர்களே. திருவள்ளுவர் சொல்லுவார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தை நீ உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும். எதற்காக? அதுதான் உனக்கு உயர்வை தரும், அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை. திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, என்னுடைய வார்த்தை இல்லை, திருவள்ளுவருடைய வார்த்தை. அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். இன்றைக்கு ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கமற்ற அநேக ஊழியர்கள் இருப்பதை பார்க்கிற பிரியமானவர். காரணம் என்ன? அவர்கள் என்ன ஆண்டவருக்குள்ளே வரல, ஆண்டவரை அறியலை, ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மன்னிக்கிற சுபாவம் இருக்கும், அவங்க பிறரை ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க நற்கிரியர்களுக்கு மாதிரியாக இருப்பாங்க, நல்ல உபதேசம் பண்ணுவாங்க, போதிப்பாங்க. எல்லாம் இந்த கொடுத்த அத்தனை காரியங்களும் அவங்கள்ட்ட இருக்கும். முற்கோபம் இருக்காது, மதுபானம் பண்ண மாட்டாங்க, நீதிமானாக இருப்பாங்க, இச்சையடக்கமாக இருப்பாங்க. எப்போ இருப்பாங்க? ஆண்டவர் அவங்களுக்குள்ளே இருந்தா. இன்றைக்கி ஏன் சபைகள் அப்படி இருக்குது? ஆண்டவர் அவங்களுக்குள்ளே இல்லை. அதுதான் காரணம் பிரியமானவர்களே. ஆண்டவர் இல்லாமலே ஆராதனை, ஆண்டவர் இல்லாமலே துதி ஸ்தோத்திரம், ஆண்டவர் இல்லாமலே வேதத்தை குறித்து போதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். திருச்சபை வளராது, சபை வளராது. இதில் என் மனசை பாதித்த வேதனையான காரியங்கள். இது உங்களுக்கு ஒரு உணர்வு வரணுன்றதுக்காகத்தான் நான் இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவர் சரியான உபதேசம், சரியான நற்கிரியலுக்கு மாதிரி, நீதியின் கனிகளால் நிறைய வேண்டும் சொல்லி பிலிப்பியர் 1:10 நீதியின் கனிகளால் நிறைந்தவராக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு ஊழியரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார். பிரியமானவர்களே, மிக ஒரு முக்கியமான காரியம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம இப்படிப்பட்ட காரியங்களில் நம்முடைய சபைகள் வளர்கிறதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, 3 காரியத்தை நான் உங்களோடு பேசினேன். முதலாவது என்ன சொன்னேன்? கிறிஸ்தவத்தினுடைய போதனைகள் சரியில்லை, அதனால் கிறிஸ்தவம் வளரலை. இரண்டாவது என்ன சொன்னேன்? கிறிஸ்தவத்தில் ஒரு மனம் இல்லை, ஒரு மனம் இல்லாத காரணத்தினால கிறிஸ்தவம் வளரலைன்னு சொல்லி எல்லாமே வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் தான் நான் உங்களோட பேசியிருக்கிறேன். மூன்றாவது என்ன காரியம் சொன்னேன்? போதிப்பவர்கள் போதனையின்படி வாழ்வதில்லை. நான் அப்படி போதிக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையை போதனையின்படி வாழணும். அது என் சுயமுயற்சியால் முடியாது. அதுக்கு தான் ஆவியானவர் தேவை, அதுக்கு தான் ஆண்டுடைய உறவு தேவை, அதுக்கு தான் ஜெபம் தேவை, அதுக்கு தான் வேத தியானம் தேவை, அதுக்கு தான் தனிப்பட்ட தியானங்கள் அதுக்கு தான் தேவை. அப்படி முடிஞ்சால் தான் முடியும். அது ஒரே நாளில் முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம உறவுகளை கட்டப்படணும், உறவுகளை வளரணும். அதுதான் வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை போதனைகள் சரியில்லாத காரணத்தினால கிறிஸ்தவம் வளரலன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதெல்லாம் 3 காரியத்தை கொடுத்துன்னு சொல்கிறேன். சரி, நாம் என்ன செய்கிறது இதுக்காக? ஏன்னா ஒரு சொல்யூஷன் சொல்லாமல் முடித்தோம்னா முடிவு நல்லா இருக்காது. திருச்சபைகள் இப்படி இருக்குது, திருச்சபையுடைய நிலைமை எப்படி இருக்குது. சரி, இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக சபையாக கூடி நம்ம என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். போதனையின் மேலே, சத்தியத்தின் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், நமக்கு ஒரு ஆசை இருக்கணும். சத்தியத்தை அறிந்து நமக்கு விடுதலை கிடச்சிருங்க. சத்தியத்தை அறிகிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. சத்தியத்தை ஒரு மனிதன் அறிந்து விட்டாலும் அவனுக்கு என்ன செஞ்சுருங்க? விடுதலை கிடைக்கும். கண்டிப்பாக சத்தியம் விடுதலை ஆகிக்கணும். ஆனால் சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அதை வசனத்தை பார்க்கும்பொழுது 2 தீமோத்தேயு 2:26 வாசிங்க பார்ப்போம். அந்த வசனத்துக்கு வாசிக்கலாமே. 2 தீமோத்தேயு 2:26 அந்த போதனை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. அவர்
எப்படி பிசாசின் கண்ணியில் பிடிபட்டிருக்காங்க. உபதேசம்ன்ற சாதாரணமான காரியம் இல்லைங்க. பிசாசின் பிடியில் இருக்கிறவனை விடுவிக்கணும். பிசாசம் மனக்கண்க கூடாக்கி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்டவருக்கு உபதேசிக்க நம்ம எப்படி உபதேசிக்கணும்? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணும். நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தணும். மனுஷ வாழ்க்கை பூமியோட முடிஞ்சு போகிற வாழ்க்கையில் நிச்சயமான நியாய தீர்ப்பு இருக்குது, ஒரு அழிவு இருக்குது, அதை உணர்த்தணும். நியாய தீர்ப்பு குறித்து பேச்சே இல்லை, நீதியை குறித்து பேச்சே இல்லை, பரிசுத்தத்தை குறித்து பேச்சே இல்லை. இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டா நம்மளும் நித்திய அழிவுக்கு நல்லா போய்விடுவோம். பிரியமானவர்களே, இது அவங்களுக்கு மட்டுமில்லை, இது நமக்கு எச்சரிப்பு. ஏன்னா நாம் இப்படிப்பட்ட போதனைகளை கேட்காதனால நாமளும் நித்தியமான அழிவுக்கு நேராக போய்விடுவோம். பிரியமானவர்களே, அதுதான் நமக்கு வேதம் போதிக்கின்ற மிக ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு ஒரு மனம் இருக்குதா, ஒற்றுமை இருக்குதா நம்ம சபைகளில்? ஆவியானவர் நம்ம பெற்றிருக்கிறோமா? ஆவியானவர் பெற்ற ஆவியானவருடைய ஆளுகை செய்கிறாரா? அப்போ நம்முடைய சபைகள் வளரும், திருச்சபை வளரும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் சபைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அது மிக ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, ஆவியானவர் போதிப்பவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சாட்சியோடு வாழ்வதற்காக நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் எந்த காரியமே ஆண்டவரால் எல்லாமே முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியால் எல்லாம் ஆகும். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணுன்ற அந்த ஒரு தாகம் நமக்குள்ளே வரணும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தாகம் பாரம் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நாம் கண்டிப்பாக நம்ம சபைகள் வளரும், நம்ம சபைகளில் சாட்சி நிலவும்னு சொல்லி நான் பார்க்க. பிரியமானவர்களே, மகாத்மா காந்தி அவர்கள் ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி வச்சு தான் ஆரம்பித்தேன், முடிக்கிறது அவருடைய வார்த்தைகளோடு முடிக்க பிரியப்படுறேன். மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கின்ற பொழுது அவருடைய ஆண்டவருடைய மலைப்பிரசங்க போதனையில் அவர் ரொம்ப ஈர்க்கப்பட்டார். அவருடைய போதனையில் ரொம்ப ஈர்க்கப்பட்டார். ஆண்டவர் போதித்தபடியே வாழ்ந்து காட்டினார். அதான் முக்கியமான காரியம். ஆண்டவர் போதித்தபடியே வாழ்ந்து காட்டினார். அதான் முக்கியமான காரியம். மகாத்மா காந்தி சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டதுங்க. கிறிஸ்தவர்களை மட்டும் நான் பார்க்காம இருந்தேன்னா நான் கிறிஸ்தவனாக மாறி இருப்பேன்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னாங்க. அப்படின்ற அதோட அர்த்தம் என்ன? கிறிஸ்தவர்களாக வாழலை. மிகுந்த வேதனையான சம்பவம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவனாய் வாழ்வது, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு வாழ்வது, கிறிஸ்துவின் ஆவியோடு வாழ்வது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9 தெளிவாக சொல்லுது. யார் ஒருவன் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறானோ அவன் தான் கிறிஸ்தவன். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறோமா? நம்ம கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? மிக ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நம் மூலமாக சபை வளரும். நம் மூலமாக ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிடுவார். அவர் சாதாரண ஒரு காரியத்தை வைத்து அசாதாரணமான காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அவருடைய உறவிலே, அவருடைய ஐக்கியத்திலே, அவருடைய பிரசனத்திலே நாம் மகிழ்ந்து கலிகூற ஆண்டவர் நம்ம அனுகிரகம் தரட்டும். நம்முடைய சபைகள் வளரட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் சபை வளரணும். ஆண்டவர் திருச்சபை வளரணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே உண்மை பற்றி அறியாத மக்களுக்கு சத்தியம் சரியாய் போய் சேரணும். ஆண்டவரே, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலத்தில் ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக இரக்கம் பாராட்ட வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இடைபெட வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தியத்தை யூடியூப்பில் போடுகின்ற பொழுது அநேகர் பார்த்து ஆண்டவர் சத்தியத்தை அறிந்து ஆண்டவர் நித்தியத்தை பற்றிக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரவும் நான் ஜெபிக்கிறோம். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கட்டளை கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, அந்த கட்டளையை நாங்கள் ஆண்டவரே கற்பனையை ஆண்டவரை நாங்கள் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் ஊழியம் செய்யணும். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற அந்த வாஞ்ச, அந்த ஆசை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தர வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். மனம் திரும்பாத, ரட்சிப்பின் அனுபவம் பெறாத ஊழியர்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், பாவ விடுதலை அடையட்டும், பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் வாஞ்சை உண்டாக வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் திருச்சபைகள் எல்லாம் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஆண்டவரே ஒன்று கூடி ஆராதித்தால் இந்தியாவே மாறிடுமே. ஆண்டவரே, இந்தியாவில் 145 கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவது தடைகள் நாங்கள் தான் சுவாமி. எங்களிடத்தில் அன்பு இல்லை, எங்களிடத்தில் ஒரு மனம் இல்லை, எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு பிரிவினைகள் காணப்படுது. ஆவியானவரே, தயவாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இப்போ ஆவியானவருடைய ஆளுகை எங்களை ஆளுகை செய்யணும்னு நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், நாங்கள் உங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாய், உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாய் ஆண்டவரை வாழ ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டுங்க. மனதின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் வளர
ஆண்டவர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. ஜெபிக்கிறோம் சுவாமி. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு ஆண்டவர் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா அனுகிரகம் பாராட்டுங்க ஐயா. கல்லான இருதயத்தை மாற்றி போடுங்க, சதையான இருதயத்தை ஆண்டவர் தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.